60 ஆண்டுகளுக்கு பிறகு வடதிருமுல்லைவாயில் பகுதியில் பழமை வாய்ந்த கிராம தேவதை கோவிலான அருள்மிகு பிடாரி ஸ்ரீ எட்டியம்மன் ஆலயத்தின் உற்சவர் வீதி விழா தாய் கிராமத்தினர் அனைவரின் முன்னிலையில் அசைவ படையல் வைத்து வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பிடாரி எட்டியம்மன் ஆலயம். 100 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு உற்சவர் வீதி விழா நிறுத்தப்பட்டது. அதன்படி உற்சவர் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி எட்டியம்மன் சிலை மாசலாமணீஸ்வரர் கோவிலில் வைக்கப்பட்டது. தற்போது 60 ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி உற்சவர் சிலையை மாசலாமணீஸ்வரர் கோவிலில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்று எட்டியம்மன் கோவிலில் வைத்து பூஜைகள் தீபாராதனைகள் காட்டப்பட்டு பொதுமக்கள் வழிபட்டனர். மாலையில் உற்சவர் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி எட்டியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவில் வாசல் முன்பு கிராம மக்கள் சார்பில் அசைவ படையல் வைத்து பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இதில் வான வேடிக்கைகள் மேலதாளங்கள் முழங்க வெகுவிமர்சையாக தொடங்கியது. எட்டியம்மன் கோவிலிலிருந்து புறப்பட்ட உற்சவர் வீதி விழா மேட்டு தெரு, பள்ளிக்கூட தெரு, திருவள்ளுவர் தெரு உள்ளிட்ட கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தாய் கிராமத்துக்கு வந்த அருள்மிகு ஸ்ரீ பிடாரி எட்டியம்மனுக்கு கிடாய் வெட்டி கறி விருந்து வைத்து படையிலிட்டு வடதிருமுல்லைவாயில் கிராமத்தார் வழிபட்டனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. வழிநெடுகிலும் கிராம மக்கள் கற்பூர தீபாராதனை காண்பித்து தேங்காய் உடைத்து அம்மனை பக்தி சிரத்தையுடன் வழிபட்டனர்.
செய்பவர்கள் அம்மனிடத்தில் அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அர்ச்சனை செய்பவர்கள்